शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् पंचादश द्विसमधिक पंचादशे हुदासे द्वादष्टि चतुरधिक पंचादशे द्विषष्टि द्विषष्टि त्रिंशन्मनसिक चतुष्षष्टिरितिये मयूखाः तेषामप्युपरि तव पादाम्बुजयुगम् स्थितौ षट्पञ्चाशत् द्विसमधिक पंचाशत् उदके हुदासे द्वादष्टि चतुरधिक पंचादशनदे द्विषष्टि त्रिंशन्मनसि चतुष्षष्टिरितिये मयूखाः तेषामपि उपरि तव पादाम्बुजयुगम्. அடுத்ததான ஒரு ஸ்லோகம் ஏதோ கணக்கு சொல்றா போல இருக்க, மற்றதான் ஏதோ கணக்கு வச்சுட்டு இருக்காரு. இந்த தத்துவம் என்னன்னு பார்க்கணும். முதல்ல பதத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். பஞ்சாதது அம்பாளுடைய கிரணங்கள் பூமியில பஞ்சாதது 56 கிரணங்கள் இருக்கான். சமதிக்க பஞ்சாதது ஜலத்துல 52 கிரணங்கள். புதாதே நெருப்புல 62 கிரணங்கள். சதுரதிக பஞ்சாசதே அதே போல காத்துல 54 கிரணங்கள். திவி திஷஷ்டி திரிம்சது திரிம்சது சத்ரிம்சது 36 திரிம்சது 36 ரெண்டால பெருக்கினா 72. ஆகாசத்துல 72 மயூக்கங்கள். சதுஷ்டி ரீதியே அதுக்கு மேல மனசுங்கிற மனோ தத்துவத்துல 64. தேசாமப்யுபரிதவ பாதாம்புஜயுகம். இவ்வளவுதான் அர்த்தம். சௌந்தர்ல இருந்து இப்படிப்பட்ட ஸ்லோகம் சொன்னா என்ன சார் அர்த்தம் ஒன்னும் புரியலையே. அம்பாளுடைய சௌந்தரியத்திற்கும் அல்லது ஒரு மகிமத்தியம் இந்த ஸ்லோகத்துல சொன்னதான கணக்குக்கும் என்ன ஒரு சம்பந்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பாளுடைய ஸ்வரூபம் சக்தி வடிவம்னு முதலியே சொன்னேன். இந்த சக்தியானது 2 விதமாக நம்ம சரீரத்துல, மூலாதாரத்துல ஒண்ணு வேலை செய்யாம இருக்கிற சக்தி, இன்னொன்னு மூலாதாரத்தை பிரம்மரந்திர பர்யந்தம் ஒரு தேதீப்பியமான ஒரு ஜோதிஷாக ஒரு சக்தி. அது சுஷும்னா எனக்கூடியதான நாடி வழியா இந்த சுஷும்னா நாடியில 6 சக்கரங்கள் இருக்கிறதாக தியானம் பண்ணுறோம். அதுல மூலாதாரத்துல ஒரு சக்கரம், அதுக்கு மேல சுவாதிஷ்டானம், அதுக்கு மேல மணிபூரகம், நாபிஸ்தானத்துல இதயத்துல அநாகதம், தொண்டை இருக்கிற இடத்துல விசுத்தி, அதுக்கு மேல 2 புருவங்களுக்கு நடுவுல ஆக்ஞா, 6 சக்கரங்கள் ஆயிடுது. அதுக்கு மேல நம்ம தலைக்கு மேல பிரம்மரந்திரத்துல ஒரு 1000 இதழ் தாமரை இருக்கிறதா. இப்படி சொல்றோமே, இதுல என்ன விசேஷம்? மூலாதாரத்துல பூமியினுடைய தத்துவம் இருக்கு, சுவாதிஷ்டானத்துல ஜல தத்துவம் இருக்கு, மணிபூரத்துல நெருப்பு தத்துவம் இருக்கு. அதே போல காத்தனுடைய தத்துவம் உங்களுக்கு இதயத்துல இருக்கு. ஆகாச தத்துவம் கழுத்துல இருக்கு. மனசனுடைய தத்துவம் அது ஆக்ஞா சக்கரத்துல இருக்கு. அழகா சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்குங்கிறதுக்கு என்ன சார் அடையாளம் சொல்லணும்? நெருப்பு உங்க
வயசுல இருக்குன்னு சொன்னா வேற ஒண்ணும் வேண்டாம். பாட்டியம்மாலே சொல்ற, வெளியில போய் இவ்வளவு நேரம் வந்துருக்கேன், இந்த வயசுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேங்கிற, நெருப்ப நிஜமாவை கட்டிட்டு இருக்க. இந்த வசனம் எங்க இருந்து வந்திருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதோட எல்லாம் நீங்க ஆகாரம் சாப்பிடுற கையில இந்த சாப்பிட்டதான ஆகாரங்கள்லாம் உட்கொண்டு அதை உட்கொண்ட ஆகாரம் பாக்க மாறுது பார்த்தீங்களா, அந்த பாக்க மாறுது எங்க இருந்து வருது? அங்கேதான். உடம்ப எப்பவும் தொட்டு பார்த்தாலும் கொஞ்சம் உஷ்ணம் இருக்கோ இல்லையா? உஷ்ணம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? போயிட்டாரு சார். அப்ப அந்த உஷ்ணம் இருக்கு, அந்த உஷ்ணம் எங்க இருந்து வருது? வயத்துல இருக்கக்கூடியதான தாக்கி அங்கே இருக்கு. நம்ம காத்துங்கிறது இதயத்துல இருக்குங்கிறது எல்லோருக்கும் சொல்ல வேண்டாம். உள்ள போயிட்டு வெளியிலையும் வந்துட்டு இருக்க. நீங்க தூங்கிட்டாலும் அவர் தான் ரெஸ்ட் எடுத்துக்கிறார். உமக்கு ரெஸ்ட் வேணும், அவருக்கு ஒரு செகண்ட் ரெஸ்ட் கிடையாது. அவர் ரெஸ்ட் நீங்க லைஃப் ரெஸ்ட் தான். வேற ஒண்ணு சர்வதா சர்வ காலம் என்னைக்கு பிறந்தாலும் அன்னில இருந்து கடைசி வரைக்கும் மூச்சு காத்து விட்டுட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மூச்சு காத்து எங்க இருக்கு? இதயத்தான் லங்ஸ்ல தானே இருக்கு. அங்க இருக்க நீங்க பேசும் பொழுது சத்தம் ஆனது இங்க இருந்துன்னா வருது, தொண்டையில இருந்து. அப்ப கண்டா வாய் திறந்து பேச அப்படின்னு வெயிலாடோ இல்லையோ, வாயில குழக்கத்தையா இருக்குன்னு வெயிலாடோ இல்லையோ. அப்ப வாக்கலன்னா வந்துட்டு இருக்க, அந்த சத்தம் தொண்டையில தான் இருக்கு. தொண்டையை கிழிய பேசலாங்கிறால இந்த வசனங்கள்ல எங்க இருந்து வந்திருக்க? நல்லா யோசனை பண்ண. அவ ஏதோ பேருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் பேர் வைக்கலங்க. எல்லாரும் அங்க இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுட்டுதான் சாஸ்திரம் சொல்றாங்க. நமக்கு அது சொன்னா புதுசா இருக்கே தவிர நம்ம அனுபவிச்சுதான் செய்யணும். இத்தனையும் சேர்ந்து அந்த மனத்தத்துவங்கள் இரண்டு புருவங்களுக்கு நடுவுல. ஏன் மனசை அங்க நிறுத்தலாம்? நீங்க இரண்டு புருவங்களுக்கு நடுவுல கண்களை அப்படி சேர்த்து வச்சு தியானம் பண்ணா மனசை நின்று போயிடும். முதல்ல கண்களை வலிக்கும், ஆனா ஒரு வாரத்துக்குள்ள மனசு நின்று போயிடும் பண்றதுக்கு. அதான் ஆக்ஞா சக்கரம். அப்படி உங்க மனசு அங்க நிற்குமையானால் சமந்தா ஜானாதி ஆக்ஞா எல்லாமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சாஸ்திரங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். அதான் ஆக்ஞா சக்கரம். அப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் பேர் வச்சிருக்கோம். இந்த சக்கரங்கள்ல ஏதோ விஷ்ணு சக்கரம் மாதிரி அங்க இருக்கு சார்னு சொல்லாதீங்க. அங்கெல்லாம் நரம்புகள் இருக்கு. அந்தந்த இடத்துல அத்தனை நரம்புகள் இருக்கு. எப்படி ஒரு மரத்தினுடைய வேறானது எல்லா பக்கமும் போயிருக்கோ அதே போல அந்த வேர்கள்லாம் அங்கே நரம்புகள்லாம் அங்கே இருக்கு. இதை கண்டுபிடிச்சிருக்கா இருக்கு. ஆனா இப்படி இந்த இடங்கள்ல அந்தந்த ஒரு சக்தி இருக்க பட்சத்துல அந்தந்த விதமாக பிரிஞ்சிருக்கு. இந்த பூமிக்கு ஒரு சக்தி இருக்கு. என்னது? பூமியானது எல்லா சுவையும் எல்லாருக்கும் கொடுக்கும். வேப்ப மரமும் பூமியில தான் வந்திருக்கு, மாமரமும் பூமியில தான் வளர்றது, மிளகாவும் பூமியில தான் வந்திருக்கு, உப்பும் பூமியில தான். ஏன்னா சோர்வா 6 ரசங்களும் அங்கிருந்தான் உண்டாரு. அது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கு. அதோட மட்டும் இல்ல, மனுஷன் இருக்கட்டும் பிராணியா இருக்கட்டும் எல்லோரும் அது தங்கி இருக்கிறதுக்கு ஆதாரம் பூமி தான். நான் ஆகாசத்திலேயே பறந்திருப்பேன்னு சொல்ல முடியுமா உங்களால? நீங்க பூமியில உட்கொள்ளாதான பதார்த்தம், பூமியில வளராதான பதார்த்தம் நான் உட்கொள்ள மாட்டேன்னு உங்களால பிரதிஜை சொல்ல முடியுமா? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கல. எந்த பிராணியா இருந்தாலும் சரி பூமியிலிருந்து உண்டாகணும், அதுதான் உட்கொண்டாகணும். எல்லோருக்கும் அன்னதாத்தா பூமி, நம்ம கவனிக்கல. அதான் மூலமாகவும் இருக்கு, எல்லோருக்கும் ஆதாரமாகவும். உங்களுடைய சக்திக்கு மூலமாக இருக்க, உங்களுடைய சக்தி வளர்வதற்கு ஆதாரமாக இருக்கு, தாங்கள் வாழறதுக்கு ஆதாரமாக இருக்கு பூமி. பூமி திருடமா இருக்க சொல்றதுதான் நீங்க வாழற. அதனாலதான் இந்த பூமி தத்துவம் மூலம். அதற்கு மேல ஜலம் தத்துவம். ஜலம் இல்லாம உங்களால வாழ முடியுமா? அந்த ஜலத்துக்குள்ள தாகத்தை தணிக்கக்கூடியதான சக்தியை கொடுத்திருக்காள் அம்பாள். அந்த ஜலத்தினால உங்க பிராணன் வளரக்கூடியதான அன்னமயம் சோமியமனஹா ஆபோமய பிராணஹா
தேஜோமயீவாக். ஆகையால் அந்த ஜலமானது உள்ள இருக்க தொட்டு உங்க பிராணம் உள்ளையும் போயிட்டு ஜலத்தை கொடுதான் அவ்வாட கொஞ்சம் பிராணம் வந்தது சாருங்கிறான். வெயில்ல வந்தவாடு காத்துல பழைய நாள்லாம் வீட்டுக்கு வந்தேன்னா கிராமாந்தத்துல போனாலும் ஒரு பெரிய சொம்பு நிறைய தீர்த்தத்தை வச்சு ஒரு டம்ளரை வச்சு அது கொடுப்பான். இப்ப எல்லாம் வீட்டுக்கு போனா ஒரு பாட்டில் கொடுக்குறான் பிரிட்ஜில். அநியாயமான விவகாரம். வெறும் தீர்த்தத்தை ஒரு டம்ளர்ல கொடுக்க முடியாது, ரொம்ப வச்சு கொடுக்கணும். வெறும் டம்ளரை கொடுக்கணும். அவன் எவ்வளவு வேணுமோ அவளை, அதெல்லாம் சம்பிரதாயம் இல்ல, சொல்லி கொடுத்தா வராது, அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்க. கிராமத்திலும் ஒரு ரொம்ப நிறைய தீர்த்தத்தை கொண்டு வந்துப்பா, ஒரு டம்ளரை வைப்பேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவளை சாப்பிட்டு அப்படியே வச்சுருப்பான். அப்படி என்ன மிச்சமானது சேகமாயிடுமே. எவ்வளவு வேணுமோ டம்ளர் அவ்வளவு, பாட்டில சாப்பிட்டால மீதியது அது சேகம். என்ன சார் சேகம் ஏகங்கிற ஒன்றும் புரியலையே, உமக்கு எப்படி புரியா? புரியா? தாங்கள் எதை உட்கொள்றீங்களோ அது மிச்சம் இருந்ததுன்னா இந்த குணம் தான் அடுத்த ஆளுக்கு போகும். அதனால்தான் சேகம். நம்ம எதை சாப்பிடும் பொழுதும் முன்னால சாப்பிடும் பொழுது கிருஷ்ணான்னு சேட்டை விட்டுருக்கோம். அம்மா நாம வந்து நின்றுட்டாவும் அப்ப எல்லா தோஷமும் போயிடும். அப்படின்னு ஆச்சாரம் இருந்தது. ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரம் வந்தாதான் எல்லாம் நடக்கும். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா யத்யப்யதீதஸ்தகத்பிரங்கை. எல்லா அங்கங்களோட வேதங்கள் வாய்த்த பதிலும் ஆச்சாரம் இல்லைன்னு அவளை முடிக்க மாட்டார். நம்ம ஆச்சாரத்தை இருக்கிறவாளை பார்த்தோம்னா பழம் 10 லிட்டர் உபயோகம் இல்லைங்கிறோம். என்ன பண்றது? அது வேற. ஆனால் இப்படி ஒவ்வொரு சரீரத்திலையும் நம்ம சரீரத்துக்குள்ளே அந்தந்த சக்திகள் இந்தந்த இடத்துல இருக்கு. அந்தந்த சக்திகளுடைய கிரணங்கள் அத்தனை இருக்கு. நம்ம பிராணனை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி ஜலத்துக்கு கொடுத்திருக்க. உட்கொண்டதான ஆகாரத்தை சரிப்படுத்தி அத எல்லா சரீரத்துக்கும் அனுப்பக்கூடியதான சக்தி நெருப்புல கொடுத்திருக்க. அந்த சக்தியானது உங்களுக்கு வயத்துக்குள்ள இருக்கு. அதே போலயே காத்து, இந்த காத்தானது நமக்கு பிராணன சக்திய திறமையை உண்டு பண்றது. பேசக்கூடியதான திறமையை வாக்கிறது வந்திருக்கு. அழகாக பேசணும், அழகாக பாடணும். இதுதான் என்ன பேச்சு இல்லைன்னா அம்பாளுடைய நாமாவை எப்படி சொல்லுவேன்? ராமநாமாவை எப்படி சொல்லுவேன்? தாரக நாமான்னு பேர் ஆச்சு ராமநாமாவுக்கு. எத்தனை பாபம் பண்ணினாலும் அத்தனை பாபத்தையும் தரணம் பண்றது ராமநாமா. அதை நம்ம தெரிஞ்சு அதெல்லாம் சொல்லணுமே. ஏனால் அந்த வாக்கில இருந்து வெளியில வரணும். மனசுலயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், மனசுல வராத. நீங்க சொல்லணும், வாயால எடுத்து சொன்னாதான். மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுதும், காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுதும் ஒரு 100 தடவை சொல்லணும். ஒரு தடவாவது நம்ம காதல் நம்ம கேட்கணும், கரெக்டா சொல்லிட்டு இருக்கோமா, இல்ல நடுவில் ஒரு பாகத்தை ஸ்கிப் பண்ணிட்டோமா. விஷ்ணு சகஸ்ரநாமம்னா வேகமா பண்றாளே படுபாடு சில பேர். எப்படிதான் ராஜன்னா ஒரு இடத்தும் தாவிட்டான், தாண்டிட்டே மறு தாண்டிட்டே அவ்வளவுதான் போயிட்டு பார்த்துக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அதே போலயே மனசை ஆஜ்ஞா இருக்கணும். அந்தந்த இடத்துல அத்தனை திறமைகளை அம்பாள் வச்சிருக்கா. சரி, ஏதோ கணக்கு சொல்லிவிட்டு திரைகள் இருக்கு, இத்தனை இருக்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கூட்டி பாருங்க. மொத்தம் கூட்டினா 360 வருது. இந்த 360ங்கிறது ஒரு விசேஷம். ஒரு வருஷத்துக்கு 360 நாள். பிருஹதி சஹஸ்ரம்னு ஒரு கர்மா இருக்கு வேதத்துல. அந்த பிருஹதி சஹஸ்ரம்ங்கிற கர்மாவானது ருக்வேதத்துல ஐத்திரேய பிராமணத்துல சொல்லியிருக்கு. இதுக்கு 36,000 மந்திரங்கள். அந்த 36,000 சக்திகள் இருக்கு. அத 360 நாள் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆச்சுன்னா 100 வருஷம் ஆகும். அதான் மனுஷனுடைய ஆயுசுன்னு. இந்த 100ங்கிறது எப்படி மனுஷனுடைய ஆயுசு. ஒவ்வொரு வருஷத்துக்கு 360 நாள். இது விசேஷமாக ஐத்திரேய பிராமணன் அத முழுக்க இங்க சொல்லிருக்கவு. பஞ்சாசத் பஞ்சாசத்விதமதிக பஞ்சாசதுதகே
புதாசே ஸ்வாஷக்தி சதுரதிக பஞ்சாசதனிலே திரிம்சன் மனசு சதுஷே மயூகா தேகாமப்யுபரிதவ பாதாம்புஜயுகம் அப்படின்னு சொல்லி விசேஷமாக 360 கிரணங்கள் நம்ம சரீரத்துக்குள்ள சர்வதா சர்வகாலமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. இதுவரைக்கும் சொன்னேன். ஆனா இதுக்கு மேல ஒரு நாள் நம்ம சூசனம் பார்த்திருக்கோம். இதற்கு மேல சஹசிரார கமலத்துல சந்திரன் இருக்கிறதா சொன்னேன். பூமியில இருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு 2 சக்கரங்களுக்கு மேல ஒரு முடி இருக்கிறதாகவும், அந்த முடிக்கு முதல்ல இருக்கிறது அக்னி மண்டலம், அதுக்கு மேல இருக்கக்கூடியது சூரிய மண்டலம், அதுக்கு மேல இருக்கக்கூடியது சந்திர மண்டலம். அம்பாளை பூஜை கொண்டு சோம சூரியாட்சிமே தோஷனே அப்படிங்கிறது. மேல இருந்து சோம சூரிய அக்னி மேல இருந்து வரும். கீழே வரும் பொழுது அக்னி குண்டம், அதுக்கப்புறம் சூரிய குண்டம், அதுக்கப்புறம் சந்திர குண்டம். இது இருக்கக்கூடியதான இந்த 6க்கும் மேல இந்த 6 சக்கரங்களுக்கும் 3 கிரந்தங்களுக்கும் மேல சாஸ்திரார தளத்துல பட்டும் படாம அம்பாள் இருந்துருக்கா. அதனாலதான் சாட்சியா இருக்கா, நிர்லேபமாக இருக்கா. இத்தனை சக்தியும் தத்துவா தீட்டா தத்துவமயி, இதெல்லாம் தத்துவங்கள். 5 பூதங்கள், மனசு எல்லாமே தத்துவம் தான். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவம் தத்வாதீதமான தத்துவம், இதோட சம்பந்தப்படாதான தத்துவம். அந்த தத்துவமானது அடையணுமேனால் பக்தி ஒண்ணுதான். தவ கதாமிருதம் கிருஷ்ணா சப்த ஜீவனம் கவிவிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபம். இந்த போராட்டம் எல்லாம் போடுவாங்க. என்ன பண்றாங்க, நடுவுல ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணன் ராதேன்னு வச்சிருந்து 2 பேரும் போராட்டம் போட்டுருப்பாங்க. ஆனா யாரும் அதுக்குள்ள நடுவுல இருக்கக்கூடியதான அந்த தீபத்துக்கிட்ட வரமாட்டேன், சுத்திதான் போயிட்டு இருக்க. இப்படித்தான் ராசலிலேயே நடந்தது. அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சந்தரே நங்கனா அப்படி இஷ்டமா கல்பிதம் அப்படின்னு அந்த குத்து விளக்கு சுத்தியும் இவ பேசிட்டு இருக்க. இவருக்கு போராட்டம் போட்டு பாட்டு பாட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கு, இத பிரகாசித்து கொண்டிருக்கு. அதே மாதிரி உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை சக்திகளும் அத்தனை கிரணங்களும் அந்த கிரணங்களுக்கு மேல இருக்கக்கூடியதான மூலஸ்தானமா இருக்கக்கூடியது அம்பாளுடைய சந்திர மண்டலம். அங்கிருந்து வருது. இதனா தத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம். அங்க சூரியன் பிரகாசிக்கல, சந்திரன் பிரகாசிக்கல, நட்சத்திரம் பிரகாசிக்கல. ஆனா என்ன, இதுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த தத்துவம் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த ஒளியினால்தான் அங்க அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு. அந்த ஒளியினால்தான் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. ஜெகதம் தேஜ ஜெகத் பாசயதே நிலம் எச்சந்திரமசி எச்சாக்னம் தத்தேஜோ வித்யமாவகம். சூரியனை சொன்னார், சந்திரனை சொன்னார், நெருப்பை சொன்னார், அவ்வளவுதான் சொன்னார். எதாதித்யகதம் தேஜ ஜெகத் பாசயதே நிலம் எச்சந்திரமசி எச்சாக்னம் சோம சூரிய அக்னி. வேற ஒண்ணும் சொல்லல. இந்த 3க்கு மேல இருக்கக்கூடியதான சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய பிரகாசத்தினால்தான் இவெல்லாம் உண்டார். ஆகையால் இவர்கள் தோணணுமேயானால், இவர்கள் ஒழிக்கணுமேயானால் காரணம் என்ன, மேல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய பாதங்கள்.